4th வீக் பின்னாடி தர்ஷிகா எந்த பெர்ஃபார்மன்ஸ்லயும் வெளியே தெரியவே இல்லை சார். நாங்கள் இதுவரை தர்ஷிகாவே அதை உணர்ந்தாங்களோன்னு தோணுச்சு சார். என்னடா பிக் பாஸ் சீசன் 8 காதல் ஜோடிகளுக்கு வந்த சோதனை. ஒருத்தங்க என்னடானா 200% இந்த BB8க்காக நான் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொன்னவங்க. இன்னொருத்தவங்க என்னடா அப்படின்னா லாஸ்ட் வீக் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்தவங்க. இவங்க 2 பேத்தையுமா இந்த வாரம் வந்து எவிக்ஷன் ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. அதாங்க நம்ம தர்ஷிகாக்காவும் விஜய் விசாலும். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நம்ம தான் போவோம்னு தெரிஞ்சிருச்சோ என்னமோ தெரியல. 2 பேரும் வந்து கார்டன் ஏரியால அங்க உட்காந்து பேச இங்க உட்காந்து பேச, ஏன் கார்டன் ஏரியால சென்டர்ல உட்காந்து இப்படியா நாங்க லவ் கண்டென்ட் பண்ணி இன்னும் இந்த கேம் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உட்காந்து கிரிஞ்சு பண்ணிக்கிருந்தாங்க. அதுலயும் தர்ஷிகா இந்த வாரத்தை மட்டும் கழிச்சிட்டேன்னா அடுத்து சூப்பரா விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. பட் அது போல வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்கிறது ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அவங்க ரசிகர்லாம் பார்த்து கோச்சுக்க மாட்டாங்க. செகண்ட் எவிக்ஷன்ல யார் போறது அப்படின்ட்டு அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல பண்றாங்க. அதுல நேத்து வருத்தெடுத்த அருணை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க, செகண்ட் பவித்ராவை சேவ் பண்ணிருக்காங்க, தேர்ட் சௌந்தர்யாவை சேவ் பண்ணிருக்காங்க, ஃபோர்த் அன்சிதா, ஃபிஃப்த் ரயான், சிக்ஸ்த் ஜாக்லின். கடைசி 2 பேர் ஹாட் சீட்ல உட்கார்ந்திருக்காங்கன்னா விசாலும் தர்ஷிகாவும் தாங்க. அதுல யாரு போவா, என்ன காரணத்துக்காக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு விஜய் சேதுபதி ஹவுஸ்மேட்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம அருண், அதாவது விசாலோட உயிர் நண்பன், அவரே சொல்றாரு விஜய் விசால் தான் போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை பார்த்து விசாலு அடப்பாவி நண்பன் நண்பன் இப்படி நெஞ்சில குத்திட்டியடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்றான். தீபக் போல்டா சார் தர்ஷிகா தான் சார் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து நம்மால ரஞ்சித் சார் 4th வீக்குக்கு அப்புறம் தர்ஷிகா வெளியில எங்கேயுமே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சார் ரஞ்சித் சார் நீங்க வந்ததுல இருந்து எங்கேயுமே தெரியல சார் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுச்சு. அடுத்து முத்து இருந்துச்சு என்ன சொல்றாப்ல அப்படின்னா, கடந்த சில வாரங்களா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தர்ஷிகாவை காணும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கடந்த வாரம் தர்ஷிகாவே வந்து அதை உணர்ந்தாங்க அப்படின்னு நல்லா தெளிவா தெரிஞ்சது சார். அதனால தர்ஷிகா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார் அப்படின்னு முத்து சொன்னார்ல. நான் அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி எடுத்து அந்த எவிக்ஷன் கார்டு எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப பாக்கணும் விஜய் விசாலும் தர்ஷிகாவும் மூஞ்சில ஈ ஆடல. அந்த அளவுக்கு ஏன்டா இப்படி சொதப்பிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்கும். ஏன்னா 2 பேருமே சூப்பரா விளையாடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் வந்து தர்ஷிகா கண்டிப்பா டாப் 5ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆனாங்க. வேற கண்டென்ட் கிடைக்கலன்னு விஜய் விசால் கூட லவ் கண்டென்ட்க்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா அதுவும் வந்து கிரிஞ்ச் கண்டென்ட்டா மாறிடுச்சுங்க. ஃபைனலா தர்ஷிகா தான் இந்த வாரம் பிக் பாஸ் விட்டு எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. ஒருவேளை தர்ஷிகா இந்த வீக் வெளியே போயிட்டா அடுத்த வாரத்துல வந்து விஜய் விசாலோட கேம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் இந்த வீட்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணி சரியா விளையாடாதவங்க யார் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.